பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு நேராக மறுபடியும் பாண்டியனை பார்க்கறதுக்காக வராங்க. பாண்டியன் தங்கமயிலை பார்த்தோன்னே, நீ எதுக்காகமா இப்போ இங்கே வந்திருக்க, இதை வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மாம்மா நீங்களும் என்னை இப்படி விரட்டிட்டு இருக்கீங்க, உங்களை விட்டால் எங்களுக்கு மட்டும் யார் மாமா இருக்காங்க, ஏமாம்மா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, போதுமா எல்லாருக்கும் நல்லதே நினச்சி எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா பண்ணது, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு தான் மாமா, அதுக்காக இத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் மறுபடியும் என்னை வீட்டுக்குள்ளே மட்டும் வாழ விடுங்க மாமா, எனக்கு சரவணன் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமேல் அப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது, அதனால் என்னை ப்ளீஸ் மாமா வாழ விடுங்க, அந்த வீட்டில் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு அவங்க அம்மா அவங்கள எப்படி நடத்துகிறாங்களோ அதை பாண்டியன்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இதில் முடிவு எடுக்க வேண்டியது நான் இல்லைம்மா, சரவணன் அவன் தான் உங்கள் கூட சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதான்னு அவன் தான் முடிவு எடுக்கணும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு தங்கமயில் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி சரவணன் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு என் முகத்தில் முடிஞ்ச சத்தியமாக சொல்கிறேன், இதே இடத்துல நின்று செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.